வணக்கம். தீபாவளிக்கு வந்து முதலாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். இந்த பதிவு பற்றி நீங்கள் நிறைய பேர் என்ன கமெண்ட் சொல்கிறீங்கன்னு வச்சு தான் இப்போ நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோடியூசிங் இல்லையா, நான் யார் என்ன. அப்போ இந்த எஸ்எல்எம் மீடியாங்கிறது வந்து நிறைய பேருக்கு அவார்டு நிறைய பேருக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்துருக்கோம். இதே போல அவார்டுகள் வந்து தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் நீலகிரி மட்டுமல்ல, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பண்ணனேன். அந்த தப்பா பண்ண முடியல, பெருசா பண்ண முடியல. ஆனா வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. அதிகாரிகள் தான் கொஞ்சம் வர முடியாத காரணம்னா எல்லாருமே அவங்க டியூட்டி போட்டாங்க. அரசு அதிகாரி எல்லாருமே டியூட்டி போட்டதுனால அவங்க யாருமே வர முடியல. அதனால தான் வந்து அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து லலிதா மேடம் வந்தாங்க. அருமையாக ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அது கூட உங்களுக்கு இந்த பதிவில் நான் போட்டிருந்தேன். எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனி வருங்காலத்தில் வந்து இந்த சேவை செய்யங்களுக்கு ஒரு சிறந்த சாதனையாளர் அவங்களை ஊக்கப்படுத்துறது. அதில் கூட ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, நாங்கள் தூய்மை பணியாளர்களாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை செய்ய மாட்டீங்களான்னு கேட்டாங்க. சங்கடம் தான். என்னென்னா அதுக்கு நிறைய பான்சஸ் எல்லாம் தேவை இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் ஒர்க்குக்கு வந்து ஆள் தேவை இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அதை டீம் ஒர்க்காக பண்ணனா கொஞ்சம் நல்லா போகும். இப்போ பாருங்கள், நான் அந்த பதிவு போட்ட பிறகு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏகப்பட்ட சிறந்த சேவையாளருக்கு விருது வழங்குவிழான்னு சொல்லி அதை அவார்டு ஃபங்க்ஷன் எதை தொட்டாலும் அவார்டு இந்த அவார்டுக்கும் இந்த இது கொடுக்குறதுக்கும் இன்னொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை வந்து புரியாமல் எல்லாமே அவார்டு. அது இந்த அவார்டுன்னா என்னங்கிறத வந்து ஃபஸ்ட்டில் வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து எல்லாத்துக்குமே அந்த அவார்டு கொடுக்க முடியாது. ஒரு சான்றிதழ் கொடுக்கலாம், ஒரு சீல்டை கொடுக்கலாம், ஒரு நாடு கொடுக்கலாம், அவங்கள வந்து கௌரவப்படுத்தலாம். இந்த கௌரவப்படுத்துறதே எதனாலன்னு கேட்டால், இப்போ வந்து எல்கேஜி யூகேஜியில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு சும்மா இருக்குனாலும் கூட அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும், நான் நல்லா வரைஞ்சிருக்கேம்மா, நல்லா எழுதியிருக்கிறதுக்கு ஒரு பேனாமோ ஒரு முட்டாயோ கொடுக்குறோம். இது வந்து ஊக்கப்படுத்துறது. இது வந்து ஊக்கப்படுத்துறது. அதே போல தான் வந்து படிப்புலையும் பாருங்கள். இப்போ எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிக்காத பிள்ளைங்களுக்கும் இருக்கும். இந்த படிக்காத பிள்ளைங்களுக்கும் நீ படிச்சிருக்க, நல்லா பண்ணியிருக்க, வச்சுருக்கீங்கன்னா அது கொஞ்சம் ஆர்வம் வரும். அப்படி வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் வந்து பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். ஏம்மா, நீ வந்து ஃபெயில் ஆனாலும் உனக்கான படிப்புகள் இருக்குது, உன்னோட திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை வந்து நீ வெளியே கொண்டு வரலாம். அதனால் வந்து பயப்படாமல் எழுது. நீ வந்து மார்க்கு கம்மியாச்சுன்னா அடுத்த இதுக்கு போக முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள வந்து படிக்க வைக்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் பயமுறுத்தி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதாகணும், 100% ஆகணுங்கிறதுக்காண்டி மாணவர்களை வந்து குடும்பப்படுத்தி அவங்கள படிக்க வைக்கிற மாதிரி. அந்த காலத்துலலாம் நம்மலாம் வந்து எப்படி படித்தோம், ஓடணும், ஆடணும், குதிச்சோம், எல்லாமே செஞ்சு நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் படிக்காட்டி கொஞ்சம் அளவில் படித்தாலும் அந்த அறிவான சார்ந்ததாக நம்ம வந்து அது அமைஞ்சிருக்குது. ஆனால் வந்து வெறும் ஏட்டி சுரக்காய் மட்டும் உதவாது, ஏட்டி சுரக்காய் கறிக்கு உதவாது. அதனால் வந்து படிக்கணும். அது இல்லாமல்
வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி. இப்படி வந்து இந்த படிக்கிற வயசுல வந்து இந்த மாதிரி இந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுனால அந்த மாணவர்கள் திறன் வந்து அதிகமாகும், பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் படித்து கொடுத்தாலும் அதை வந்து ஈஸியாக உங்களுக்கு மக்கார் ஆகும். நீங்கள் ஒன்றும் படிப்பு 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 படிப்புன்னு சொல்கிற நேரம் அந்த பொண்ணுங்களுக்கு அது வந்து போர் ஆகிடும். நிறைய இதெல்லாம் தெரிய மாட்டேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம சொன்ன மாதிரி செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் அந்த 100% வேணுங்கிறதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க. அதில் வந்து அரசுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும். இப்போ வந்து கலை திருவிழான்னு கொண்டு வந்தாங்க. அது அரசு பள்ளிகள் மட்டும்தான் அதில் கொண்டு வந்தாங்க. சரி, தனியார் பள்ளிகள் வந்து அதில் வந்து கலந்துக்கல. அது ஒரு வருத்தம் தக்குது. ஏன்னா தனியார் பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஆக்டிவிட்டிஸாக கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. டான்ஸ் ஆடும், குதிக்கும், ஓடும், சாடும் எல்லாமே வந்து அது வந்து இருக்குது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் அது கிடையாது. காரணம் வந்து அவங்களுக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம், அந்த ஸ்கூல் பேர் தான் முக்கியம் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற நேரமே வந்து அடுத்த நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்க, அப்பா நீ என்ன படிக்கணும், என்ன பண்ணி அடுத்து என்ன வரணும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொன்னால் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்பா மாதிரி ஆகணும், அம்மா மாதிரி ஆகணும், இல்லைன்னா மாமா மாதிரி ஆகணும். இப்படி அவங்களோட வந்து வளர்த்து கொண்டு வர அந்த கொண்டு வர நேரம் அந்த 10ஆம் கிளாஸ்ல தான் அதில் வந்து சூழ்ச்சியுமே இருக்குது. நீ என்ன ஆகணுங்கிறத வந்து இந்த 10ஆம் கிளாஸ்ல வந்து முடிஞ்ச பிறகு அடுத்த கோர்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த +1ல வந்து அந்த கோர்ஸ் என்னென்ன படிப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு செலெக்ஷன் பண்ணுற நேரம் நிறைய பேர் வந்து அவங்க விரும்பின கோர்ஸ் கிடைக்காதனால அவங்க ஏதோ ஒரு கோர்ஸ் நீ இது எடுத்துக்க அது நல்லா இருக்கும், அது எடுத்துக்க நல்லா இருக்கும்னா அவங்க வந்து அதை நம்பியே அது வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. எதை படித்தாலும் வந்து அறிவுக்கு தான் படிக்கணும். அந்த அறிவு இருந்தாவே நம்ம வந்து வாழ்ந்துக்கலாம். பேச்சு திறமை வேணும். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த இதில் மட்டும் இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா +1 +2ல வந்து அவங்க நல்ல ஒரு அறிவு. அதுக்கு பிறகு அவங்க வந்து காலேஜ் போகணும். இப்போ அவங்க படித்ததில் வந்து இப்போ ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்பு இப்படிலாம் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் குரூப் படித்தா இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், மெடிக்கல் ஆகலாம், அப்படி இருக்குது. அது அடுத்தடுத்த குரூப்பில் வந்து ஆர்ட்ஸுக்கு போகலாம். ஆர்ட்ஸ்லேயும் நிறைய கோர்ஸுங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த கோர்ஸுங்கெல்லாம் படிக்கிறதுக்குன்னா சாதாரண மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான பணம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் வந்து அவங்க வந்து அதை வந்து படிக்கிறது இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து இந்த பிஎஸ்சிங்கிற கேட்டகரி தான் படித்தா தான் வேலைங்கிறது இல்லாமல் டிப்ளமாவில் கூட நிறைய அதுக்கு சப்ஸ்டியூட் கோர்ஸ். இப்போ பிஎஸ்சின்னா அதுக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து அதுக்கு 5 வருஷம் படிக்கிறது இல்லை, 3 வருஷம் 2 வருஷம் படித்தாவே போதும். அது உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்குது, நல்ல ஒரு ஹோப் இருக்குது. இப்போ இது தெரியாமல் பேரண்ட்ஸுங்களை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, நான் அந்த காலேஜ் தான் படிக்கணும், அந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து இந்த பேரண்ட்டுக்கு வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வந்து என்ன செய்றாங்க, கொண்டு போய் அந்த காலேஜில் வந்து சேர்த்து விட்றாங்க. அதில் வந்து நிறைய மீடியேட்ஸ்லாம் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் வந்து அந்த பேரண்ட்டை பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டி கொண்டு அட்மிஷனை போட்டுடுறாங்க. போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அமௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கி கட்டிடுறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு அதனால் கட்ட முடியாதனால இவங்க என்னಮ್ಮ லோன் வாங்குறாங்க, கந்து வட்டிக்கு வாங்குறாங்க. இப்படி நிறைய பேர் வந்து இதை வந்து வாங்குறதுனால அவங்களுக்கு கடைசி வரை அந்த 3 வருஷம்னா 3 வருஷம் 5 வருஷம் அதை ஃபில்ஃபில் ஆக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அவ்வளவும் கஷ்டப்பட்டு தான் அவங்களை படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுட்டு வந்தோடனே அந்த வேலை கிடைக்குதானா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வந்து என்ன தான் படித்து ஃபஸ்ட்டில் நம்ம வாங்கினா ஒரு 12,000 15,000 இப்படி தான் ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கோ ரூமுக்கோ போயிட்டு வரணுக்கோ அதுக்கான 10வது நாள் மீண்டும் பேரண்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க, மீண்டும் அவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பணத்தை போட்டு வந்து டெவலப் பண்ண 2-3 வருஷம் ஆகும். ஆனால் தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு மெச்சூர்ட் ஆகி அந்த பிள்ளைங்க 10 ரூபா சம்பாதிக்கும்.
இதில் நிறைய பேர் வந்து இந்த படித்த முடிஞ்ச உடனே மேரேஜுக்கு போயிடுறாங்க. அந்த மேரேஜுக்கு போனவுடனே இந்த படித்த படிப்பெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. வேஸ்ட்டு கிட்டாத அறிவு தான் இருந்தாலும் வந்து சாதாரணப்பட்டவங்கள் வந்து கோர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னா தான் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸாக இருக்கணும். கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ஒரு அதிகாரியோ அதை வந்து இப்போ வந்து குரூப் 1 குரூப் 2 ரயில்வே பேங்கிங் இப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டே அதை வந்து எழுதணும். 12ஆம் கிளாஸ்லேருந்தே நம்ம எழுத தொடங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், கிட்ட காலேஜில் ஒரு 3 வருஷம், 5 வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கரெக்டாக உருவாக்கிக்கலாம். அதை யாரும் பின்பற்றுறதில்ல. படித்து முடிச்சுட்டு பார்ப்போம்னா படித்து முடிஞ்ச உடனே தான் நீங்கள் வேலைக்கு போய் அப்புறம் வந்து நம்ம மேரேஜ் அது இது போனோன்னா நீங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட்லாம் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு +2 முடிச்சோடைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாம் அடுத்த மாநிலக்காரங்களாம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேலைக்கு வந்துடுறாங்க. காரணம் என்ன, நம்ம வந்து அதுக்கான ஒரு எஃபெக்ட் போடுறதில்லை. நம்ம பரீட்சை எழுதணும், பாஸ் ஆகணும், உடனே நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம இன்ட்ரெஸ்ட் அடுத்து உள்ள வந்து அதை பயன்படுத்திட்டு வேலைக்கு வந்துடுறாங்க. இப்போ நிறைய இடத்துல நான் போய் பார்க்கணும்னா ஹிந்திக்காரவங்க தான் நிறைய பேர் வந்து இந்த போஸ்டிங்கில் வராங்க. அவங்க என்னன்னா வந்து அவங்க ஒரு வேலைக்கு தான் போனாங்க. அந்த ஏரியாவில் நிறைய ஏரியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட வழி இல்லை, எந்த ஒரு இது இல்லை. சரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா வந்து நல்ல செழிப்பாக இருக்குது. இந்த ஏரியாவில் தான் நமக்கு வேலைக்கு போனோம்னா அங்கே போய் நம்ம இந்த பரீட்சை எழுதணும், பரீட்சை எழுதுனா தான் நம்ம வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாட்டில் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க, எழுதுறாங்க, வேலைக்கு வந்து நம்ம ஆளுங்க வந்து நம்ம பிள்ளைங்க தான் பட்ட கஷ்டம் வந்து நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி அந்த +2ல் ஒரு 12 வருஷம், இந்த பக்கம் காலேஜில் ஒரு 3-4 வருஷம், 17 வருஷம், அதுக்கு பிறகு வேலை கிடையாது 20 வருஷமாக அந்த பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த எஃபெக்ட் வந்து தாய் தப்பன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதனால் வந்து இன்னும் கடன் சுமையை தான் அதிகமாக பேரண்ட்டுங்களுக்கு போகுது. நம்ம மாணவர்களும் மாணவிகளும் என்ன செய்யணும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி +2 உடனேயே நீங்கள் வந்து அடுத்த பரீட்சை எழுதாதுங்க. படிப்பு வேறு, பரீட்சை வேறு. இந்த பரீட்சையெல்லாம் ஜென்ரலாக உள்ள கேள்வி தான் கேட்குறாங்க. பெருசாக அதில் இருந்து கேட்குறாங்க, இதில் இருந்து கேட்குறாங்க. நீங்கள் பேப்பர் படிங்க. இந்த 1ஆம் கிளாஸில் வந்து 12ஆம் கிளாஸ் வரையில் நிறைய அறிவு சார்ந்த படிப்புகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்து அதை வச்சுட்டே நீங்கள் வந்து தாராளமாக எழுதிக்கலாம். அதே போல் வந்து இப்போ கோச்சிங் சென்டர்லாம் போக முடியாதவங்க இந்த மாதிரிலாம் பாருங்கள், நெட்டில் அடிச்சிங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் வந்துடுது. இப்போ வந்து இப்போ குரூப் 1 குரூப் 2லாம் இருக்குது, ரயில்வே பேங்கிங்லாம் இருக்குதுன்னா அது இந்த போன வருஷம் வந்து இந்த வினாத்தாள் போட்டிருப்பாங்க. அந்த கொஞ்ச நாள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வினாத்தாள்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். பார்த்து அதில் வந்து எடுத்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி பதில் சொல்லியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் போட்டோம்னா இந்த சாதாரண மக்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகலாம். இனி அடுத்த 26, 27 வந்து இப்போ 10th +2லாம் பரீட்சை எழுதுறதுக்கு இருக்காங்க. இப்போ நானும் கவர்மெண்ட்டில் வந்து மூவ் பண்ணணும்னு நிறைய இதெல்லாம் இருக்குது. நான் அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் இதுவரை கூடலூர் மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஊட்டி கூட என்னால் வர முடியல. இல்லை ஊட்டிலாம் நம்ம 2-3 வருஷத்துக்கு எல்லாம் பண்ணி நல்லா பண்ணேன். நல்லா தான் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்குது. இந்த தகவல் வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களும் அனைவருக்குமே இந்த கருத்தை பதிவு போட்டுருங்க. இந்த பதிவை பற்றி நீங்கள் தெளிவாக என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் மூலியமோ ஃபோன் நம்பர் மூலியமோ நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த நகர்வுக்கு போக முடியும். என்னோடய நம்பர் வந்து 9443061231. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து SLM மீடியா, யூடியூப் சேனல் வந்து SLM மீடியான்னு இருக்கும். இன்னொன்று வந்து இன்ஸ்டாகிராம் வந்து சவுந்தர் SOUNDAR 1961 அது இருக்குது. பின்ன வந்து ஃபேஸ்புக் இருக்குது, சவுந்தரராஜன் இருக்கும். இல்லாட்டி வந்து SLM மீடியான்னு இருக்குது. இதில் எல்லாம் இங்கே பதிவுகள் போட்டுருக்கேன். இன்றைக்கி தான் நேற்று தீபாவளியில் தான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அப்பாவோட பூஜையை போட்டு நான் வந்து ரெக்கார்ட் போட்டிருக்கேன். இதே போல் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உங்களுக்கு நான் பரிமாறணும்னு ஆசை இருக்குது. உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும். இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம வந்து இப்போ யூடியூப்லாம் நம்ம ஆரம்பித்து வந்து
எனக்கு வந்து சம்பாதிக்கணும் பிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து 2000லேருந்து 2025 வருஷம் சோஷியல் சர்வீஸில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பின்ன வந்து மாணவர்கள் படிப்பு முன்னேறணும்னு சொல்லி 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அதிக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஜிடிஎன்ங்கிற ஒரு தொலைக்காட்சியில் வந்து கேஷ் அவார்டு எல்லாம் கொடுத்து அவங்கள நேர்காணல்லாம் வச்சு செய்கிறதுக்கு அதுக்கு நான் வந்து சப்போர்ட்டிங்கெல்லாம் இருந்தேன். அது மூலியமாக தான் வந்து இவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இதே போல் நான் வரணும் பார்த்தா என்னோடய சேனல் வந்து நல்ல பப்ளிசிட்டி ஆனால் மட்டும்தான் நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கவோ இல்லாட்டி பெரிய அதிகாரி ஒரு படிப்பை பற்றி ஒரு கேட்டு உங்களுக்கு போடுறதுக்கோ. இப்போ போனோன்னு அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே, நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, எத்தனை லைக் வச்சுருக்கீங்க, இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ நான் வந்து அதுக்கான எஃபெக்ட் போடுறது எனக்கு நேரம் கிடையாது. இந்த பதிவு எதுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தூரம் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, பெல் பட்டனில் மறக்காமல் அமுத்துங்க. இதெல்லாம் செஞ்சு நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதை விட அருமையான நேர்காணல்லாம் வந்து நம்ம செய்ய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.